வணக்கம் மக்களே! எங்களோட ஒகினவா ட்ரிப்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்ல வர கெஸ்ட் எல்லாம் என்கேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருந்தாங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் குடுப்போம் அப்டின்னும் போட்டிருந்தாங்க. லாபில இன்ஃபர்மேஷன் டெஸ்க் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செட்டப் இருக்கு. ரெசார்ட் மேப்ன்னு குடுத்துட்டு, அது பக்கத்திலேயே ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு ஸ்டாம்ப் பேடும் குடுத்துருக்காங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புக்ஸ் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஆளுக்கு ஒரு ஒரு புக் எடுத்துக்கலாம். இந்த புக்ல ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதுக்குன்னு சில பாக்ஸஸ் இருக்கு. ஸ்டாம்ப் கலெக்டிங் அப்படிங்கிறது ஜப்பான்ல ரொம்பவே காமன். அத பத்தின ஒரு வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரிலேட்டட் வீடியோஸ்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாரி ஸ்டாம்ப்பு ரெசார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபெசிலிட்டிலயும் இருக்கும். அத போயிட்டு கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா புக்ல கொஞ்சம் குவிஸ் இருக்கு. அத கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசார்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் கூட ஸ்டோன், பேப்பர், சிசர் விளையாடி வின் பண்ணணும். இது 3மே நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு கிஃப்ட் தரோம் அப்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, பீச் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போயிருந்தோம் இல்லையா? அந்த புக்கிங் பண்ற இடத்துக்கு பக்கத்திலேயே, அங்க ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு இப்டி வச்சிருந்தாங்க. அது மாரி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பீட்சான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்ல, அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்குன்னு இந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ரெசார்ட்ல சில பிளேஸஸ்ல ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்குன்னு ஸ்டாம்ப் பேட் வச்சிருக்காங்க. அங்கலாம் வந்து அந்த நம்ம புக் எடுத்துட்டு போய் ஸ்டாம்ப் அடிச்சுக்கணும். ஸோ இது ஒரு மெமரி மாரியும் இருக்கும். பிளஸ் இதுல வின் பண்றா நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணா நிஜமாவே என்கேஜிங்கா இருக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.